அன்பிற்குள்ளே இப்போ நம்ம பார்க்குறதுன்னா திருநள்ளாறு தர்பாரேஸ்வர ஆலய மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா வல்ல இறைவனரும் இதில் தியாகராஜர் கம்பீரமாக அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வருடத்துக்கு ஒரு முறை வழங்கும் உற்சாகமான தேர் இது. எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. எல்லாம் வளையல் அடுத்தது ஒன்றுன்னா பார்ப்போம். மிகப்பெரிய எவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனது. இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கு இறைவனரோட திருநள்ளாறுலேருந்து மிகப்பெரிய தேர், பெரிய சிறப்பு தான் அது. இதை நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா, இங்கேருந்தே நீங்கள் வந்து இறைவனை தரிசிக்கிற மாதிரி மிக சிறப்பு. ஆலயத்தினுள்ளே மிக சிறப்பாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். முழுமையாக தெரியல இருந்தாலும் இந்த காணொலியில் எல்லாம் வல்ல ஆண்டவா, ஈஸ்வரா, அம்மா, ஓம் சக்தி, பராசக்தி, எல்லாம் வல்ல இறைவனர்கள். இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த ஊரில் வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த தேரோட உள்ள இறைவன் வந்து தரிசன நிச்சயம் வழங்குவார். பார்க்குறவங்க அனைவருக்கும் நிச்சயம் பரிபூர்ண சகலகல காரியங்கள் வெற்றி நிச்சயம் உண்டாகும். காணொலியை எதுக்காக எடுத்து போகிறோம், நம்ம ஒவ்வொரு செயல்களும் நம்ம வந்து இறைவன் செயல். இன்று வந்து இதை பார்க்கணுன்னு இது வந்து பார்த்து இறைவன் வணங்குறது மிக சிறப்பான விசேஷம். பெரிய தேர் இது. திருவாரூர் ஆழித்தேர் சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு திருவாங்க. இந்த திருத்தேரில் இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். மிகப்பெரிய தேர் தான். பாருங்க எவ்வளோ அழகாக இருங்க. இதெல்லாம் தியாகராஜர் அமைந்திருக்கார். எவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். காண கண்கொள்ளா காட்சியை காண உங்களுக்கு நீங்கள் இறைவன் பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த காணொலியை பார்க்க முடியும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் பல விதமாக பார்ப்பாங்க. இறைவனோட அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த காணொலியை பார்க்குறதே உங்களுக்கு ஒரு அதே சந்தர்ப்பமாக அமையும். அவனர்களாலே அவன்தாள் வணங்கி பாருங்கள். அன்பர்கள்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து இந்த கடுமையான வெயில்லையும் திருத்தேர் வடம்பிடித்து இழுக்கிறதுக்கு சிறப்பாக ரெடியாக இருக்காங்க. இந்த காணொலியை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் இறைவனோட அருள் நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும் என்று முழுதாய் நம்புகிறேன். அவனர்களாலே அவன்தாள் வணங்கி இதுக்காகவே அவரோட தரிசனம் கிடைக்கிறதுக்காகவே நம்ம புண்ணியம் பண்ணிடுவோம். இதோட தலை வரலாறு பல விதமாக போட்டிருக்கேன். எங்களோட தலை வரலாறு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு இங்கே வந்து அமர்ந்து இங்கே வரும் பக்தர்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது சனி கிரகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை உயர்வை அடைய வேண்டிய விரும்புபவர்கள் கண்டிப்பாக இவரோட அருள் இருந்தாலே போதும். அந்த அருள் வந்து கிடைச்சிடாது. ஏற்கனவே நலந்தமைதி பற்றி முழுமையான காணொலிங்க. அப்பேற்பட்ட அரசனையே வந்து 7.5 சனியில் 7.5 பகவான் அந்த சனீஸ்வரனோட அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால அவன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நலமகர சக்கரத்தினும் அவ்வளோ ஒரு உயர்வான ஒரு மன்னர். அவர் ஒரே ஒரு எப்படா பிடிக்கும் சனீஸ்வர பகவான் யோசனை பண்ணது மகாராஜ் தான். நலனுங்கிறதுனாலே அது அவ்வளோ உயர்வான குணம். எல்லா விஷயத்துலேயும் அவன் வந்து ஒன்றும்
அது வந்து ஒரு சமயத்தில் வந்து இவர் எப்படா பிடிக்க காத்துட்ருக்கிறப்ப திடீர்னு அந்த சமயத்தில் இந்த புறங்கால் கழுவாமல் ஒரு நாள் விட்டாராம். அந்த நேரம் பார்த்து இவர் காலில் ஏறிட்டாராம். எப்படி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க பாருங்க. புறங்காலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்முடைய கால்கள் இருந்தாலும் நம்ம எதாக இருந்தாலும் செயல்பட முடியும். உடம்புக்கு வந்து மனிதன் முக்கியமாக வந்து கால்கள், அது இருந்தாலும் செயல்பட முடியும். அடுத்தது கைகள், அது இருந்தாலும் சாப்பிட முடியும். அது எல்லாத்துக்கும் காரணம் மூளை. இப்படி பலவிதமாக வந்து நம்முடைய அனைத்து உறுப்புகளே ஒரு மிக சிறப்பான இயக்கம்தான். அது வந்து இறைவனோட உயிரோட்டம். இன்றைக்கி காலையில் கூட திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு ஒரு காணொளி போட்டிருந்தேன். அது வந்து அனைவரும் காணொளி பாருங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறையுமில்லை. இப்படி ஒரு கோயில் வளம் வர்றதை பற்றியும் காணொளி போட்டிருந்தேன். இப்படி பலவிதமான காணொளிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்கிற நம்பிக்கையோடு நீங்களாம் பார்த்து எறியணும். அறியாத பல தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து என் செயல் இல்லை. பல பேர் நினச்சிருக்கேன் நானாக எடுத்து இதுக்காக போகிறேன்னு. அது கிடையாது. இதெல்லாம் இவன் நினைத்தாலே இவன் செயல் முடிவுங்கிறது அது ஒரு பழமொழி இருக்குது. அது சரியான முறையில் ஞாபகம் வரல. இருந்தாலும் இன்று நான் பார்க்குறது தியாகராஜ பெருமான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இவர் வெளியிலே வருவார். நான் வந்து வாரம் பார்க்குறப்ப உள்ளாரே தான் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இவர் வெளியில் வருவார். அந்த தேரோட்டத்துக்கு மட்டும்தான். மற்ற நாளெல்லாம் உள்ளாரையே இருப்பார். இப்படிப்பட்ட இவ்வளோ ஒரு சூரிய கதிர்கள் என் மேலே பட்டாலும், அந்த இறைவனோட அருள் மேலே பட்டாலும், இந்த அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஒரு உண்மையிலே இப்போதைக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறது நம்ம சரஸ்வதி தீர்த்தத்து பக்கத்தில் தான் இருக்கோம். ஏற்கனவே காணொளி போட்டிருந்தேன் சரஸ்வதி தீர்த்தம். எப்படி ஒரு பக்திமயமான ஒரு சரஸ்வதி தீர்த்தம், நலன் தீர்த்தம், யம தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். எப்படியெல்லாம் வந்து ஆதி காலத்தில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இல்லை எதுக்காக நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முன்னோர்களால் அமைக்கப்பட்டது தான் இது. அதனால் இந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த இறைவனை வந்து பார்க்குறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. கோடான கோடி நன்றி தெரிவித்து கொண்டு இறைவன் வந்து நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கார். இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அளித்திருக்கார். இதை ஒவ்வொரு செயலும் சொல்லும் நடைபெறும், சிறப்பாக நடைபெறும். இதை வணங்குறவங்க எல்லாம் வல்ல இறைவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். காணொலியை பார்க்குறதுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எல்லாருக்கும் இந்த காணொலி கிடைச்சிருமாங்கிறத தெரியாது. அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் நிச்சயம் வெற்றியுடன் அனைத்து செயல்களும் சிறப்பாக நடைபெறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.